கபாலி திரைப்படம் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. ஒரு சமூக அரசியல் ஆக்ஷன் திரைப்படம் 2016 உருவான கபாலி. கலைப்புலி எஸ். தானு தயாரிப்பு, பா. ரஞ்சித் இயக்கம். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் கபாலி திரைப்படத்திற்காக முதலில் சந்தித்த போது தனக்கு சுதந்திரம் மட்டுமே வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக பகிர்ந்தார். இது குறித்து விரிவாக பேசினார். ஒரு பாடலை உருவாக்கி ரஜினிகாந்திடம் காண்பிப்பேன். அவருக்கு பிடித்திருந்தால் முழுமையான சுதந்திரத்துடன் அந்த படத்திற்கு இசையமைப்பேன். ஒருவேளை தான் உருவாக்கிய பாடல் ரஜினிகாந்துக்கு பிடிக்கவில்லை என்றால், எனக்கு வரவில்லை, நான் போகிறேன், அழைத்ததற்கு மிக்க நன்றி, அடுத்த முறை சிறப்பாக செய்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு குளோரியஸ் எக்ஸிட் போல வெளியேறி விடுவேன் என்று துணிச்சலாக கூறியிருக்கிறார் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். இவர் உருவாக்கி காண்பித்த பாடல் ரஜினிக்கு மிகவும் பிடித்து விடுகிறது. சார், அழுத்தம் மட்டும் கொடுத்துடாதீங்க, மோசமாக செஞ்சுடுவேன். சுதந்திரம் விட்டீங்கன்னா என்னால் முடிந்த சிறந்ததை செய்வேன். அது நன்றாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வேறு ஒன்றை செய்து தருவேன். நீங்கள் அந்த சுதந்திரத்தை மட்டும் கொடுங்க சார் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரஜினிகாந்த் படங்களுக்கே உரிய வழக்கமான இசையமைப்பில் இருந்து விலகி தனது தனித்துவமான பாணியில் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்திற்கு இசையமைத்து பெரும் வரவேற்பை பெற்றார். எப்பொழுதுமே சுதந்திரம் கொடுத்துட்டா அவங்க நல்ல விதமாக யாருமே செஞ்சு தருவாங்க. மாணவர்களும் அப்படி தான், சுதந்திரம் கொடுத்துட்டா நல்ல விதமாக படித்து முன்னிலைக்கு வருவாங்க. ஆசிரியர்களும் அப்படி தான். மேனேஜ்மெண்ட்டு கீழே வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நல்ல விதமாக டெடிக்கேட்டடாக செய்யுங்கன்னா கண்டிப்பாக ஆசிரியர்களும் நல்ல விதமாக பாடம் எடுத்து சிறந்த மாணவர்களை உருவாக்குவாங்க.